இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறோமா? அதனாலதான் ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஏன் தேவனை நேசிக்கணும், ஏன் தேவனிடத்துல அன்பா இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை தான் இந்த காலை வேளையில நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலிருந்து நாம இப்ப பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை நம்ம அதிகமா நேசிக்கணும்? எப்பவுமே சொல்றோம், நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறோம். நீங்க ஆண்டவரை அதிகமா நேசிங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த காலை வேளையில நாம் முதலாவதாக ஆண்டவரை ஏன் நேசிக்க வேண்டும் என்று பார்க்க போகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லி இருக்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். ஏன் ஆண்டவரை அன்பு செலுத்த வேண்டும், ஏன் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்றால், நாம் நேசிப்பதற்கு முன்பதாக அவர் முந்திக் கொண்டார், நம்மை நேசித்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் பிறந்ததிலிருந்து நாம் பிறரை நேசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக தேவன் நம்மை நேசித்தார். சொல்ல போனா நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே முந்தியே ஆண்டவர் நம்மை நேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முந்தி நேசித்தார், முந்தி கொண்டார். அல்லேலூயா. ஆமா, அந்த காரியத்துல நம்ம ஜெயிக்க முடியல, ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். எப்படின்னா, நாம் அன்பு கூறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மிலே அன்பு வைத்து நம்மை நேசித்து இந்த உலகத்திலே தம்முடைய பிள்ளைகளாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மை நேசிக்கணும்? ஏன் ஆண்டவர் நம்மை நேசிக்கணும்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படித்தானே சொல்லி இருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. ஏன் நம்மை முந்தி நேசித்தார் என்றால், அவர் அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு இருக்கு. இப்போ ஒருவேளை பணம் ஒருவருக்கு பிறருக்கு கொடுக்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட பணம் இருந்தா தானே பிறருக்கு கொடுக்க முடியும். ஒருவருக்கு உதவி செய்யறாங்கன்னா, உதவி செய்யற நிலைமையில இருந்தாதான் அவங்க உதவி செய்ய முடியும். அப்போ அவர் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே, எப்போதும் அன்பா இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறபடினாலே அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. வேறு காரணங்கள் பல இருந்தாலும் அவர் நம்மை நேசிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர் அன்பாகவே இருக்கிறார். நம்ம சில நேரத்துல அன்பா இருக்கிறோம், சில நேரத்துல வம்பா இருக்கிறோம், அன்பா இருக்கிறது இல்ல. ஆனா தேவன் அப்படி இல்லை, அவர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பற்ற ஒரு தேவனை நீங்க பார்க்க முடியாது, எப்பொழுதும் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. 16ஆம் வசனத்தையும் கூட வாசிக்கலாம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார் என்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி விசுவாசிக்கிறோம்? என் தேவன் எப்போதும் என்னை நேசிக்கிறார். என் தேவன் என்னை நேசிப்பதற்கு முந்திக் கொண்டார், முந்தியே என்னை நேசித்தார். நான் நேசிப்பதற்கு முன்பதாக அவர் என்னை நேசித்தார். அது மாத்திரமல்ல, அந்த அன்பை அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க விசேஷித்த ஒரு தன்மை. நம்முடைய தேவனுடைய தன்மைகளிலே ஒன்று என்று சொல்லப்பட முடியாது. நம்முடைய தேவனுடைய தன்மையே அன்புதான். அதனால்தான் அந்த வார்த்தை கொஞ்சம் சொல்லி பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. God is love. ஆங்கிலத்தில் சொல்லும் போது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்வது சரியான ஒரு மொழிபெயர்ப்பா இருக்காது. தேவன் அன்பாக, God is love. லவ் தான் கடவுள், அன்பு தான் கடவுள். அல்லேலூயா. அன்பின் முழு உருவம் தான் கடவுள். அதனாலே அவர் நம்மை நேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படி அல்ல, நம்மிடத்துல கொஞ்சம் தான் அன்பு இருக்கு, அதனாலே கொஞ்சம் நேசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் முழுவதும், அவர் முற்றிலும் அன்புள்ளவராகவே இருக்கிறபடினாலே நம்மை எப்பொழுதும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நேசிக்கிறதுனாலே தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு,
பிழைக்கும்படிக்குன்னா என்ன? வாழும்படிக்கு, டு லிவ், நாம் வாழும்படிக்கு, நாம் வாழுவதற்காக அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். எதற்காக? நாம் வாழும்படியாக, நம்மை வாழ வைப்பதற்காக. அப்படி சொல்லலாம், நம்மை வாழ வைப்பதற்காக, நாம் பிழைப்பதற்காக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினதினாலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த அன்பு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி வெளிப்படும்? அந்த அன்பு வெளிப்பட்டது எப்போது? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான்னு வைப்போம், அவனை கடைக்கு அனுப்ப மாட்டோம், அவனை வேலை செய்ய சொல்ல மாட்டோம், அவனை ரொம்ப ரொம்ப அன்பு செலுத்தி வீட்டிலேயே வச்சிருப்போம். அல்லேலூயா. யாராவது ஒரு உதவிக்கு அவனை அனுப்புன்னு சொன்னா, இல்ல இல்ல நான் என் பையனை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒரே ஒரு பையன் இருக்கிறான், அதனால அவனை எங்கேயும் அனுப்புறதில்ல, அன்பு செலுத்தி பக்கத்திலேயே வச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஒரே ஒரு செல்ல குமாரன் இருந்தார். அந்த ஒரே ஒரு செல்ல குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏன் அனுப்பினார் என்றால், நம்மை வாழ வைப்பதற்காக அனுப்பினார். பிழைப்பதற்காக என்றால் வாழ வைப்பதற்காக, நாம் பிழைத்திருக்கும்படியாக அவர் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்மேல் வைத்த அன்பு முதலாவது விளங்கினது எப்போதென்றால், குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்ன செய்து விளங்கின. அடுத்த வசனம் வாசிக்கலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவர் அனுப்பினாரே, அவர் எப்போது அனுப்பினார் என்றால், நாம் அவரிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியினாலே அந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாம அன்பு கூர்ந்ததினாலே நமக்கு அனுப்பினார் என்று சொன்னால் ஏதோ ஒரு பிரதியுத்தரமாக செய்ததாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. நாம அவரிலே அன்பு கூறாத போது அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. தம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கான கிருபாதார பலியாக அனுப்பினார். அல்லேலூயா. ஒரே குமாரன், அந்த ஒரே குமாரனை நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக அவர் அந்த ஒரே குமாரனை அனுப்பினார். அதனாலதான் அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம மேல எவ்வளவு அன்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை முதல்ல நம்ம அறியணுங்க. அப்பதாமா ஆண்டவர் மேல அன்பு செலுத்த முடியும். நம்ம மேல ஒரு வைத்துக் கொள்ளுமே, நம்ம குடும்பத்துல அல்லது நண்பர்களுக்குள்ளாக நம்மை நேசிக்கிற ஒருவர் நம்மை நேசிக்கிறார் என்று அறிந்த பின்பு நம்ம அவரை நேசிக்கிறோம். அப்படித்தானே? ஒருவர் நேசிக்கிறார் என்று அறிந்த, ஐயோ என்ன எவ்வளவா அன்பு செலுத்துறாங்க, எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு நாமும் அவரை அன்பு செலுத்துகிறோம். அதே போலதான் தேவன் எவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் அறிந்திருக்கும் போதுதான் அவரிடத்திலே நாம் அதிகமான அன்பு செலுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தேவனிடத்திலே அன்பு செலுத்துகிறது இல்ல. ஏதோ பேருக்காக சர்ச்சுக்கு வர்றோம், ஏதோ பேருக்காக நாம் வாழுகிறோம். ஆனா உண்மையிலே அப்படி அல்ல. நாம் நம்மை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நம்ம முதல்ல அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைவிட மேலான அன்பு இருக்க முடியாது. தம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக அனுப்பினார். அல்லேலூயா. எதற்கு இந்த உலகத்தில் அனுப்பினார்? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் போய் சுகம் கொடுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் உணவு கொடு, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சமாதானம் கொடு அப்படின்னு நம்முடைய சரீர தேவைகளுக்காக
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த உலகத்தில் அனுப்பாமல் நமக்காக பலியாகி நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் பொருட்டாக அவர் அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே தொங்கி மரிப்பார் என்பது பிதாவுக்கு தெரியும். அதற்காகவே அனுப்பினார் என்றால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மகனை ஒருவங்க அழைக்கிறாங்க, ஒரு சின்ன உதவி செய்யறதுக்கு அப்படின்னு அழைக்கிறாங்க. என்ன, இந்த கடையில் போய் அதை வாங்கிட்டு வர சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. போயிட்டு வாடா, பத்திரமா வாங்கி கொடுத்துட்டு வாடான்னு சொல்றோம். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா ஒரு பொருள் வாங்கி கொடுக்க சொல்றாங்க, அவங்க மேல நமக்கு கொஞ்சம் அன்பு இருக்கு, நமக்கு அவங்க மேல கொஞ்சம் அன்பு, அவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் அன்பு, நம்ம பையனை உதவி செய்யற கூப்பிடுறாங்க, நம்ம அந்த பையனை அனுப்புறோம். அந்த பையன் கடைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டான், ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த பையனை இவங்களுக்காகவே எப்பவுமே அவங்க வீட்டுல வச்சு எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கறாங்க, அவனுக்கு ஒரு வேலைக்காரனா வைக்கிறதுக்கு கூப்பிடுறாங்கன்னு வைப்போம். நம்ம அனுப்புவோமா? யாருமே அனுப்ப மாட்டோம். என்னடா ஒரு நேரம் ஏதாவது வாங்கி கொடுக்கற அனுப்பலாம், அங்கே இருந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான இதெல்லாம் வாங்கி கொடுத்து அங்கே இருக்க சொல்றாங்களே அப்படின்னா நம்ம அனுப்ப மாட்டோம், கண்டிப்பா அனுப்ப மாட்டோம். ஏன்னா அவனை இழந்து விடுகிறோம், ஆகவே நம்ம அப்படி அனுப்ப மாட்டோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிதாவானவர் அனுப்பின போது அவர் இந்த உலகத்திலே வந்து பாவிகளுடைய பாவங்களுக்கான கிருபாதார பலியாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், பாடுகளை பட்டு சிலுவையிலே தொங்க வேண்டும், தொங்குவார் என்று அறிந்துதான் பிதாவானவர் அனுப்பினார். ஏன் அனுப்பினார்? நம்மேல் இருக்கிற அன்பினாலே அனுப்பினார். அதுதான் ரொம்ப முக்கியம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக எதற்காக அனுப்பினார்? நம்மை வாழ வைப்பதற்காக அவரை ஒப்பு கொடுத்தார் போது பிதா நம்மேல் வைத்திருந்த அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மேல் எவ்வளவோ அன்பு கூர்ந்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த காலை வேளையில இங்கே இருக்கிறோம். நிறைய பேருக்கு எவ்வளவா அன்பு கூர்ந்தார் என்று தெரியாது. ஏதோ ஆண்டவர் உலகத்துல வந்தாரு, பிறந்தாரு, நமக்காக மரித்தார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, தெரிந்தே ஒரு குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவரை பலியாக ஒப்பு கொடுக்க யார் தயாராவாங்க? ஆனா பிதாவானவர் அதற்கு தயாரானார். ஏன் தெரியுமா? அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே. இப்ப யோசித்து பாருங்க, இப்போ அந்த குமாரன் மேலே அதிகமான அன்பா, நம்மேல் அதிகமான அன்பா? நம்மேல் தான் அதிகமான அன்பு. குமாரனை நேசிக்கிறார், உண்மைதான், தமக்கு ஒரே குமாரன், அந்த குமாரனை நேசிக்கிறார். ஆனா அவரை விட அந்த பிதாவானவர் நம்மை அதிகமாய் நேசித்ததினாலேதான் நீ போய் அவர்களுக்காக உன்னுடைய ஜீவனை கொடு என்று அனுப்பினார். அப்போ உலகத்திலே மிக அதிகமாய் தேவன் நேசிக்கிறது யார் என்றால் என்னை நேசிக்கிறார். வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த தேவாதி தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் தன்னுடைய குமாரனை பார்க்கிலும் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். இது எவ்வளவு பெரிய அன்பு, யோசித்து பாருங்க. இந்த அன்பை மாதிரி எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, இவ்விதமாய் தேவன் நம்மிடத்தில் என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்து. எவ்விதமாய் அன்பு கூர்ந்திருக்கிறார்? தம்முடைய குமாரனை பலியாக கொடுத்து நம்மை மீட்பதற்காக, நாம் பிழைக்கும்படியாக அவரை கொடுத்து இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், நம்ம பையனை வச்சுக்கோ, நம்ம பையனை அவங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுக்க நம்ம முன் வருவோம்னா நம்ம பையனை காட்டிலும் அந்த குடும்பத்தின் மேலே அதிக அன்பு வச்சிருக்கோம்னு அர்த்தம். டே போடா, இப்போ என்ன ஆனாலும் சரிடா, அவங்க என்ன சொல்றாங்களோ கேளு, அவங்களுக்காக உயிரை கொடுக்க வந்தாலும் கொடுத்துரு அப்படின்னு நம்ம குமாரனை அனுப்புறோம்னு வச்சுக்கோ, நம்ம பையனை அனுப்புறோம்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம அந்த குடும்பத்தை எவ்வளவா நேசிக்கிறோம்னு அர்த்தம். நம்முடைய மகனை விட அதிகமா இந்த குடும்பத்தை நேசிக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அப்படித்தான் பிதாவாகி தேவன் நம்மை நேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அவ்வளவாய் நேசித்தார். ஏன் நம்ம அவ்வளவாய் நேசித்தார் என்றால், எபேசியர் எழுதும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனோ
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தபடியினாலே நம்மில் அன்பு கூர்ந்தார். நம்ம மேல ரொம்ப இரக்கம் யாருக்கு? நம்முடைய தேவனுக்கு. அல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் என்னன்னு, அவர் ரொம்ப இரக்கம், ரொம்ப இரக்கம். அப்படி எப்படி சொல்றது? அத எப்படி இரக்கம் சொல்றது? மிகுந்த இரக்கம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்றால் இரக்கம் இடத்துல நிறைய இருக்கிறதுனாலே நம்மில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்படி சொல்ல போனா இறங்கி, நம்மேல் இறங்கி நம்மிலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவானவர் என் மேல மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். ஆமா, என் தேவன் என் மேல் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல யாரும் அந்த அளவு என்ன நேசிக்கல. இந்த உலகத்துல யாரும் என்னை அவ்வளவாய் நேசிக்கல. என் மேல் அவ்வளவு அன்பு சொல்லப்பட்டிருக்கு. நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா. அப்ப பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது அல்வா? யோவான் 3:16 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இப்ப என்ன? பிதாவானவர் குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? குமாரனை விசுவாசிக்கிற ஒருவன் கூட கெட்டு போக கூடாது. அவன் என்ன அடையணும்? நித்திய ஜீவனை அடையணும். அங்கு என்கிற நோக்கத்தோடு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. சுருக்கமா இதை சொல்ல போனா, நாம கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக, நாம அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, நம்முடைய நன்மைக்காக குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், நம்மிடத்துல தேவன் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் குறைவாகத்தான் தன்னுடைய குமாரனிடத்தில் வைத்திருக்கிறார். தன்னுடைய குமாரனிடத்தில் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் அதிகமாய் அந்த ஆண்டவர், அந்த தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தபடினாலே தான் நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலேயே அனுப்பி அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த காலை வேளையில தேவன் நம்மில் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். ஏன் இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து மனிதனாய் பிறந்து இந்த உலகத்திலே எல்லா பாடுகளையும் பட்டு சிலுவையிலே தொங்கி மரித்தார் என்பதற்கு காரணம் என்னவென்றால், பிதா நம்மேல் வைத்த அன்பு. அல்லேலூயா. அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்படியானா நமக்காக தன்னுடைய குமாரன் மரிக்கும் அளவிற்கு அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்பதை நம்ம உணர்ந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 15:13 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அல்லேலூயா. பிதாவானவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை. அப்படின்னா இதை விட உலகத்துல வேற அன்பே இல்லைன்னு அர்த்தம். இதை விட பெரிய அன்பு உலகத்துல இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அல்லேலூயா. சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பானா? உங்க நண்பனை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். டேய், எனக்காக உயிரை கொடுப்பேன்டா அப்படிமா, கொடுப்பேன்டா அப்படி சொல்லுவான். ஆனா வேலை வரும்போது எவ்வளவு தப்பிப்பாங்க தெரியுமா? என்னவெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்குவாங்க தெரியுமா? ஆனா தேவன் அப்படி அல்ல. நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக தம்முடைய குமாரனை அனுப்பி, எல்லா வசனத்துல, அந்த வசனத்தை எல்லாம் கொஞ்சம் வாசித்து போங்க, ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்க. எவ்வளவாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்பது தெரியும். அல்லேலூயா. ஏன் நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்றால், ஏன் நாம் தேவனை நேசிக்க வேண்டும் என்றால், அவ்வளவாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரதியுத்தரமாக அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்படின்னா ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு உலகத்துல இல்லவே இல்லை. அப்போ நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் போது நம்ம அவரை எவ்வளவா நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அவ்வளவாக ஆண்டவரை நேசிக்கணும்.
ஏன்னா அவர் அவ்வளவாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லி இருக்கிறது, ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்தான் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் உலகத்துல நல்லவங்களுக்காக ஒரு ஜீவனை கூட கொடுப்போம். அந்த பக்கத்து வீட்டு அக்கா அவங்க நல்லவங்க, உங்களுக்கு போய் உதவி செய்ய, ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். ரொம்ப மோசமானவங்கன்னு வச்சுக்குவோம், உதவி செய்யுமா? அவங்களுக்கு செய்யறத விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்ப விசுவாசிகளுக்குள்ளே சபையிலே பாக்குறோம், அவங்க சிலவங்கள நல்லவங்களா வச்சிருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. சிலவங்கள மோசமானவங்களா நினைச்சிருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் பாருங்க, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் இப்படி சொல், நல்லவனுக்காக ஒருவர் மரிப்பான், ஆனா மோசமானவனுக்காக ஒருவர் தான் மரிக்கவே மாட்டான் உலகத்திலே. ஆனாலும் ஆனா நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்து மரித்ததினாலே நம்ம என்ன, தேவன் நம்மேல் வைத்த அன்பை தான் அவர் விளங்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாவிகளா இருக்கையில நம்ம நேசிக்க ஒருவர் வந்தாரை யோசித்து பாருங்களேன். பாவிகளா இருக்கையில, ரொம்ப மோசமானவர்களா இருக்கையில ஒருத்தர் நேசிக்க மாட்டாங்க. மோசமானவங்களை யாரும் நேசிக்க மாட்டாங்க. அது சொந்த உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் அல்லது உறவினர்களா இருக்கட்டும், மோசமானவங்களை யாரும் நேசிக்க மாட்டாங்க. பணத்துல மோசம், பணம் இல்ல அப்படின்னா நேசிக்க மாட்டாங்க. அல்லது உயர்ந்த ஸ்தானத்துல இல்ல அப்படின்னா நேசிக்க மாட்டாங்க. அப்ப பாவியா இருந்தா கொஞ்சம் கூட நேசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒருத்தன் அடிக்கடி சிறைச்சாலைக்கு போயிட்டு வர்றான்னு வச்சுக்கோமே, அந்த குடும்பத்தை நம்ம நேசிப்போமா? நேசிக்க மாட்டோம். ஐயோ மோசம், அவங்கள போய் யாரு நேசிப்பாங்க? அல்லேலூயா. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இதுதாங்க அதுல சொல்ல போனா அந்த ரொம்ப கருக்கான வசனங்கிறது, நம் பாவிகளா இருக்கையில, ஒருவரு நேசிக்க இல்லாமல் இருக்கும் போது, எல்லாரும் நம்மை வெறுக்கும் போது, ஒருவரு நமக்கு அடைக்கலம் கொடுக்காத போது, ஒருவரு நமக்கு ஒரு ஆதரவான வார்த்தைகளை கூட சொல்லாத போது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இந்த அன்பை எங்கே சொல்லுவோம்? இந்த அன்பை எங்கே காணுவோம்? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப ரொம்ப கருகலான வசனம். அல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். கலாத்தியர் 2:20 விதமாய் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் சொல்றார், நான் பாவியா இருந்தேன், இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். நம்மள அப்படிதான் பாவிகளா இருந்தோம், ஆனா கர்த்தர் இப்போது நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கிறோம். சொல்ல போனா நம்மள மாதிரி நல்லா இருக்கிறது யாருமே இல்லைங்க. நீங்க வெளியே போய் பார்த்தா தெரியும் குடும்பங்களின் நிலைமைகள், தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை. அல்லேலூயா. நேத்து ஒரு காரியத்தை வாசித்தேன், திருப்பூர்ல ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொண்டது. அல்லேலூயா. என்ன கடன், ஆனா நம்மை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். நம்மளை கர்த்தர் அப்படி அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் தம்மை நேசிக்கிற ஒருவரையும் கைவிட மாட்டார். அதுதான் அவருடைய அன்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார். எப்படி நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உங்களை நேசித்தாரோ இப்பொழுதும் அப்படியே நேசிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பாவிகளாயிருக்கும் போது எப்படி உங்களை நேசித்தாரோ இப்பொழுது உங்களை நீதிமான்கள் ஆக்கியும் அப்படியே நேசிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக தம்மை தாமே, அல்லேலூயா, ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்து. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்படின்னா எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக நான் சாக வேண்டிய இடத்திலே, நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு எனக்காக மரித்தார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நமக்காக ஒருத்தர் சிறைச்சாலை போயிட்டான்னு வைப்போம், நமக்காக ஒருத்தர் ஒரு விபத்துல சிக்கி கொண்டார் என்று வைத்துக் கொள்வோம், நமக்காக ஒருவர் காயப்பட்டு விட்டார் என்று வைத்துக் கொள்வோம், நம்ம எவ்வளவாய் அவர்களே அன்பு கூறுவோம். நமக்காக இயேசு ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. கழுவி உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களற கழுவினார், அப்படிதானே? இப்பொழுது நம்ம பாவமற்றவர்களாய் இருக்கிறோம், பாவிகள் அல்ல. நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படியாக நீதிமான்கள். ஹல்லேலூயா. நம்மை கழுவி, நம்முடைய பாவங்களை கழுவி, நம்மை சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களுமாக வைத்திருக்கிறாரே, அதற்கு காரணம் என்ன? அதான் முதல்ல சொல்லி இருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை கழுவினார். கழுவினது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினார். அதற்கு காரணம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே அன்பு கூர்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்பு கூர்ந்துதாங்க நம்ம ரட்சித்தார், அன்பு கூர்ந்துதாங்க, அவருடைய அன்பு தாங்க தன்னுடைய ஜீவனையே கொடுக்க முன் வந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் விதமாய் சொல்லி இருக்கிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினால். ஆமா, இத வாசித்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எதனாலே நம்மை உயிர்ப்பித்தார்? அன்பினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த பாவிகளாயிருந்த நம்மை அவர் கழுவி சுத்திகரித்து எங்கே நிறுத்தினார்? தேவனுக்கு முன்பாக நிறுத்தினார். அதனால தாங்க ரட்சிக்கப்பட்டோம். நாம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோமே, இங்க ஆவிக்குரிய சபையில இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா, ஆமா ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? ஏன் ரட்சிக்கப்பட்டார்கள்? குமாரனாம் இயேசு கிறிஸ்துடைய அன்பினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. தம்முடைய அன்பினாலே நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இன்றைக்கு நீதிமான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய அன்பு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்காக கல்வாரி சிலுவை அத்தனை பாடுகள். கடந்த வாரம் பாடணும், எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அந்த பாடலை பாடும்போது நான் நினைச்சேன், கொஞ்சம் பேர் துண்டெல்லாம் நனைஞ்சு போயிடும், நம்ம புது துண்டு வாங்கி கொடுக்கணும், அந்த அளவுக்கு கண்ணீர் விடுவாங்கன்னு நினைச்சேன். அல்லேலூயா. அங்க நல்லா சிரிச்சிட்டு உட்கார்ந்து, இயேசு எனக்காக மரித்தாரா. ஆமா, சந்தோஷம்தான், ஒரு பக்கம் சந்தோஷம்தான். ஆனா இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவங்கெல்லாம் அப்பா அம்மா இறந்தா அழுவாங்களா? அழமாட்டாங்க. அழுதாங்கன்னா அது பொய் அழுகன்னு அர்த்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாருங்கிற பாடல் வரிகளை பாடும்போது நமக்குள்ள கண்ணீர் வராத கடும் பாவிகள் இருக்கட்டும், பரவாயில்ல, முகத்திலேயாவது ஒரு மாற்றம் இருக்குதானா? இல்ல. அப்படியே நல்லா அப்பதான் ஏதோ கனவு கொண்டு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கிறாங்க. அல்லேலூயா. யோசித்துவாங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அதுக்கு மேல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஹல்லேலூயா. இது அதை விட சூப்பருங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. சாதாரணமான மனுஷனுடைய பிள்ளைகள் அல்ல, ஒரு கலெக்டருடைய பிள்ளை அல்ல, ஒரு நீதிபதியுடைய பிள்ளை அல்ல, ஒரு போலீஸ் அதிகாரியுடைய பிள்ளை அல்ல, ஒரு சீஃப் மினிஸ்டருடைய பிள்ளை அல்ல, ஒரு பிரைம் மினிஸ்டருடைய பிள்ளை அல்ல. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது எதனாலே என்றால் நமக்கு பாராட்டின அன்பு.
அல்லேலூயா. இன்னைக்கு தைரியமா சொல்றோம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோமே, அது எப்படி நடந்தது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா. அது சூப்பர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், அழைக்கப்படுகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் பிதாவானவர் நம்ம மேல் வைத்த அன்பு. அல்லேலூயா. இல்லாட்டி சொல்ல முடியாது. உலகத்திலே பல கடவுள்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள், பல கடவுள்களை வணங்குகிறார்கள், அவெல்லாம் கடவுளுடைய பக்தர்கள் தான். ஆனால் நாம் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். அதுதாங்க தேவனுடைய, இந்த கிறிஸ்தவத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதற்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், நாம தேவனுடைய பிள்ளைகள். நாம வேலைக்காரர்கள் அல்ல, தேவனுடைய வேலைக்காரர்கள் அல்ல, தேவனுடைய பக்தர்கள் அல்ல, இன்னும் தேவனுடைய அப்படியெல்லாம் இல்லை, நாம அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். நம்ம போய் சீஃப் மினிஸ்டர், இப்போ சர்ச்சில் பல பேர் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க, டாடின்னு எல்லாம் கூப்பிடுறாங்க. நீங்க போய் சீஃப் மினிஸ்டர் அப்பா அப்படின்னு கூப்பிடுங்க. நீ ஆச்சு உனக்கு அப்படிம்பாங்க. அப்பாவா டேடியா அப்படிம்பாங்க. கூப்பிட முடியாது. அல்லேலூயா. என்ன ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். அல்லேலூயா. ஆனா அண்ட சராசரத்தை உண்டாக்கின, அகிலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இதுக்கு கிடைக்க கூடாத ஒரு சிலாக்கியங்க. இது சாதாரணமாய் கிடைக்கக்கூடிய சிலாக்கியம் இல்ல, மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம். தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது. அல்லேலூயா. அது எதனாலே வந்தது? தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு. நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பவுல் அருமையாக இருக்கிறார், யோவான் அருமையாக இருக்கிறார். நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவனானவர் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம எல்லாம் ஒன்றுக்கும் தகுதியற்றவர். நம்ம சில வேளையில் நம்ம அப்பா கூட சொல்லுவாங்க, நீ இனிமே நான் அப்பான்னு கூப்பிடாத. ஒரு சண்டை வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடாத அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவன் பாவிகளா இருந்த நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரே. தம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமே, அதுதான் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு. அல்லேலூயா. இந்த அன்புக்கு ஈடாக, இந்த அன்பை போல அன்பு நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. உலகத்திலே நம்முடைய தேவனை மட்டும்தான் அப்பா பிதாவே என்று அழைக்கும் சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. வேறு ஒரு ஜாதிக்கும் ஒரு மதத்திற்கும் அது கொடுக்கப்படவில்லை. நமக்கு மட்டும்தான் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய அன்பு. அல்லேலூயா. அப்படி என்றால் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 1:12 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படியாய் அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாரத்தை கொடுத்துட்டாருங்க. சும்மா நாம கூப்பிட்டு அதிகாரம் இல்லாம கூப்பிடல, அதிகாரம் இல்லாமல் கூப்பிடல. அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்ததினாலே நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். இது எவ்வளவு பெரிய அன்பு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ, அது 10 கோடியோ 100 கோடியோ 1000 கோடியோ எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுத்தார். அதுதாங்க தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க அப்பா எப்பவாவது உங்க மேல கோபப்பட்டார்னா சொல்லுங்க, எனக்கு கோபப்படாத ஒரு அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. என்னை நேசிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். என்னுடைய பாவத்திலும் என்னை நேசிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். என்னுடைய தாழ்மையில என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த அப்பா என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவீகாரமே நமக்கு ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. ஒரு பெரிய பலன். அல்லேலூயா. அல்லேலூயா.
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு இன்னது. அன்புன்னா என்ன? அல்லேலூயா. 10 ரூபாய் கொடுக்கல, 100 ரூபாய் கொடுக்கல, 1 லட்சம் கடன் கொடுக்கல, ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கல, அதனாலே அன்புன்னு புரிந்து கொள்ள முடியாது. ஒருத்தங்க நமக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதுனால வேறு காரணத்தை வைத்து கூட கொடுத்திருக்கலாம். ஒருத்தர் நமக்கு உதவி செய்யறதுனால வேறு காரணத்தினாலும் உதவி செய்யலாம். அல்லேலூயா. வேறு காரணத்தினால் நமக்கு உதவி செய்யலாம். பல உதவிகள் பல காரணங்களுக்காக செய்யப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப அரசாங்கம் நிறைய என்ன இலவசங்களை நமக்கு வாக்களித்திருக்குன்னு வைத்துக்கோங்க, கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வைப்போம். எதுக்காக கொடுக்கறாங்க? அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக கொடுக்கறாங்க. அடுத்த தடவை நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க? ஓட்டு போடுங்க. ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் அரசாங்கமும் நமக்கு செய்கிறது. ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்யும் போது ஏதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கிறார். அதனால்தான் பிறரிடத்திலே உதவி பெறுகிறதை அதிகமாக நிறுத்த வேண்டும். ஏனென்றால் மனிதன் ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் உதவிகளை செய்வான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன? அன்புன்னா அடக்கடவுளே, இதுவரை அன்புன்னா அவங்க செஞ்சதெல்லாம் அன்பு, அவங்க காட்டினதெல்லாம் அன்புன்னு நினைக்கிறோம். இல்ல, உண்மையான அன்பு எதுன்னு தெரிந்து கொண்டோம் என்றால், எப்ப தெரிந்து கொண்டோம் என்றால், அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு இன்னதென்று அறிந்ததே இயேசுவானவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம என்ன செய்யணும்? பதிலுக்கு அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அன்பு இருக்கிறதா? யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 5:42 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் எழுதுறார், யோவான் எழுதுறாரு, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். உங்களிடத்தில் தேவ அன்பு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ அன்பு என்றால் தேவன் காட்டுகிற அன்பு. உங்களிடத்தில் தேவ அன்பு, தேவனை குறித்த அன்பு, தேவனிடத்தில் அன்பு உங்களுக்கு இருக்கிறதா? இங்க யோவான் சொல்றாரு உங்களிடத்துல இல்லை என்கிறார். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இல்ல இல்லை யோவானே, எங்களுக்கு இருக்கிறது. யோவான் எப்படி சொல்றாரு? அதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, எனக்கு அன்பு இருக்கிறது, தேவ அன்பு என்னுடைய உள்ளத்துல இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆனா நாம பிரதிபலனாக ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதும் அன்புதான், வேற ஒண்ணு எதிர்பார்க்கலங்க. அன்பை கொடுத்துட்டு அன்பை எதிர்பார்க்கிறார். தப்பா? அது தப்பா? எங்க நம்ம ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுத்தோம்னா 10,000 ரூபாய் எதிர்பார்ப்போம், அப்படித்தானே? ஒரு பொருளை கடனாக கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை திரும்ப எதிர்பார்ப்போம், அப்படித்தானே எதிர்பார்ப்போம்? கொடுத்த பொருளை திரும்ப தருவார் என்று எதிர்பார்ப்போம். ஆண்டவர் அப்படிதான் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் பிரதிபலனாக நம்மிடத்தில் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உபாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து. அப்படின்னா நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோட அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது லூக்கா 10:27 சொல்லி இருக்கிறது. அவர் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூர்வது போல. அது அப்புறம் பார்க்கலாம், அது அடுத்த சப்ஜெக்ட். இப்போ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடு அன்பு கூறணும். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். எதை கொடுத்துட்டு எதை எதிர்பார்க்கிறாரு? அன்பை கொடுத்துட்டு அன்பை எதிர்பார்க்கிறார்.
ஜீவனை கொடுத்துட்டு உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ன்னு சொல்றார். தப்பா? அல்லேலூயா. நமக்கு பதிலாக ஒருவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து விட்டு அவர் கேட்கிறாரு, இப்போ உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடு என்னிலே அன்பு கூறுன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? அன்பு கூறுறோம். ஆண்டவர் அன்பு கூறுறோமா? அன்பு கூறுறோம். ஆண்டவருக்கு அது தெரியும். இப்போ கடைசியில யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் போது அங்க பேதுருவை, சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சீமோன் பேதுருவே, நீ என்னை இன்னும் அன்பா இருக்கிறாயா? என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அன்பா இல்லையா? சீமோன் அன்பா இல்லையா? அன்பா தான் இருந்தாரு. மறுபடியும் மறுபடியும் கேட்டார், அன்பா இருக்கிறாயா? உண்மையா என் மேல் அன்பா இருக்கிறாயான்னு திரும்ப திரும்ப கேட்டாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உண்மையான முழு அன்பு அவனிடத்துல இல்ல. அல்லேலூயா. அதை அவன் உணர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொன்னார். இந்த காலை வேளையிலே நான் தான் சொல்றேன், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த தேவன் மேல் நீங்கள் எவ்வளவு அன்பா இருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறீர்கள். ஆண்டவர் அளவுகோல வச்சுட்டாரு. எல்லாரும் கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, நானும் ஆண்டவரை நேசிக்கிறேன், நானும் கடவுளை நேசிக்கிறேன், நானும் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் அளவுகோல வச்சுட்டாரு. என்ன அளவுகோல்? உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தியோடும் என்னிடத்தில் அன்பு கூர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இதை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அந்த வசனத்துக்கு முழு ஆராய்ச்சி எனக்கு கிடைக்கல. முழு இதயத்தோடுன்னா என்ன, முழு ஆத்மாவோடுன்னா என்ன, முழு பலத்தோடுன்னா என்ன, முழு சிந்தையோடுன்னா என்ன அப்படின்னு எனக்கு அதை ஆராய்ந்து கொண்டிருக்க. ஒரு நாள் அதை குறித்த செய்தியை கொடுக்கலாம். இப்போ இங்க சொல்றது, ஆண்டவர் நீ முழுசா என் மேல அன்பாயிருன்னு சொல்றார். அப்படி வச்சுக்கோ. முழுன்னா டோட்டல், ஃபுல்லா என்னையே நேசிங்கிறாரு. அல்லேலூயா. வேற யாரையும் நேசிக்காது. அது எப்படி பாஸ்டர்? அது எப்படி பாஸ்டர்? இப்போ நான் என் மனைவி நேசிக்க வேண்டாமா, என் கணவனை நேசிக்க வேண்டாமா, பிள்ளைகளை நேசிக்க வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்தில் அன்பு வச்சா பிள்ளைகளிடத்திலும் மனைவிடத்திலும் கணவனிடத்திலும் அன்பு வைப்பாய். அது அதற்கு கிடைக்கிற பிரதிபலன். அதை நான் அப்புறம் சொல்றேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நீ முழுசா என்ன நேசிக்கிறாரு. ஒரு தாலி கட்டின கணவனிடத்துல மனைவி என்ன முழுசா நேசிங்க. கணவன் அப்படிதான், நீ முழுசா என்ன நேசி அப்படித்தானே சொல்ல. பாதி என்ன நேசி, பாதி வேற யாராவது நேசி அப்படி சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? பிள்ளைகளை வச்சுக்கோ. பாரு, நான் உனக்கு அப்பா, பாதி அன்பு என் மேல இருக்கட்டும், பாதி யார் மேல வச்சுக்கோ அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நீ முழுசா, நான் அப்பா, முழுசா என் மேலதான் நீ அன்பு வைக்கணும். அம்மா சொல்லுவாங்க, நான் தான் உன் அம்மா, நீ என்ன முழுசா நேசிக்கணும். கணவன் சொல்லுவாங்க, நீ என்ன முழுசா நேசிக்கணும். மனைவி சொல்றாங்க, நீ என்ன முழுசா நேசிக்கணும். முழுசா நேசிக்கலாம் என்ன ஆகும்? பிரச்சனை ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. முழுசா நேசிக்கலாம் என்ன வரும்? பிரச்சனை வரத்தானே வரும். கண்டிப்பா வரத்தான் செய்யும். அல்லேலூயா. அப்ப முழு அன்பையும் ஆண்டவரிடத்திலே காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி எதிர்பார்க்கிறாரு? தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டு தான் எதிர்பார்க்கிறார். அது தப்பா? அது தப்பா? யோசித்து பாருங்களேன். ஒண்ணுமே கொடுக்காம என்ன நேசின்னா யாரும் நேசிப்பாங்க? ஒண்ணுமே நாம அன்பு செலுத்தாம என்ன நேசின்னா யார் நேசிப்பாங்க? ஒருத்தர் நேசிக்க மாட்டாங்க. நாம அன்பு செலுத்தினா அவங்க அன்பு செலுத்துவாங்க. நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறோமோ அந்த அளவு அவங்க அன்பு செலுத்துவாங்க. அது உலகத்தின் இயற்கை. அப்படித்தானே? உலகத்திலே இயற்கை அப்படித்தானே? மனைவி கணவனை நன்றாய் நேசிக்கும் போது கணவன் மனைவியை நன்றாய் நேசிப்பார். பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கும் போது பெற்றோர் பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பார்கள். நண்பர்கள் ஒருவரை அதிகமாக நேசிக்கும் போது அவர்களும் நேசிப்பார்கள். எந்த அளவு நேசிக்கிறார்களோ அந்த அளவு நேசிப்பார்கள். இதுதான் இயற்கை. அப்படித்தானே உலகத்துல? இப்போ என்ன நீங்க எல்லாம் சொல்ற பார்த்தா, இல்ல பாஸ்டர் நாங்க எல்லா இடத்துலயும் அப்படியேதான் பாஸ்டர் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அப்படி இல்லைங்க. எனக்கு தெரியும், நம்ம சபையிலேயே, நம்ம நண்பர்களுக்குள்ளேயே, நம்ம விசுவாசிகளுக்குள்ளேயே நம்மை நிறைய நேசிக்கிறவன் உண்டு, கொஞ்சம் நேசிக்கிறவன் உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் ஒரே அளவுக்கு நேசிக்கல. நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களை நேசிப்போம். அல்லேலூயா. அது இயற்கை, அது இயற்கை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு?
நான் ஜீவனையே கொடுத்து உன்னை நேசிச்சேன்ல, நீ என்ன எவ்வளவு நேசிக்கிற? ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நேசிக்கிறாயா? அதுதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கா ஜீவனை கொடுக்க வேண்டாம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோட அன்பு கூறு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தப்பா? உயிரே கொடுத்துட்டு தானே கேட்கிறாரு என்னை நேசின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. மத்தேயு 22:37, சரி, மார்க் 12:30 வாசிக்கலாம். மார்க் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. பிரதான கற்பனையே அதுதாங்க. வேதத்துல, இந்த பெரிய வேதத்துல பிரதான கற்பனை, பிரதான வார்த்தை என்னவென்றால், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கற்பனை. இந்த பிரதான கற்பனையை கை கொள்ளணுமா வேண்டாமா? கை கொள்ளணுமா வேண்டாமா சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான பாடம். படிப்போமா படிக்க மாட்டோமா? படிப்போம், கண்டிப்பா படிப்போம். முக்கியமான ஒரு செலவு செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோம். முக்கியமான ஒரு காரியம் அதை செய்வோம். இந்த வேதத்துல பிரதான கற்பனை நம்பர் 1 அப்படின்னா, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா முழு மனசும் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. வேற யாருக்கு அதுல இடம் இருக்கக்கூடாது. வேற யாருக்கு இடம் இருந்துன்னா பிரச்சனை தான். முழு மனதையும் ஆண்டவருக்கு கொடுத்தணும். முழு என்ன எப்படி சொல்லாம, அது எப்படி என் நெஞ்சு நிறைய, என் மனசு நிறைய நீங்க தான் இருக்கீங்க ஆண்டவரே. சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்க பாக்கலாம். சிலவங்க எப்படி எப்படி பாக்குறாங்க, அது எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க. சிலவங்களுக்கு இன்னும் புரியலையோ தெரியல. புரிஞ்சாலும் எப்படிங்க சொல்றது? அங்க மனசுல கணவன் இருக்கிறாரு, அவர் இருக்காரு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம்ல, அது தப்பு. அவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மனசு நிறைஞ்சு யாருதான் இருக்கணும்? ஏன்னா ஜீவனை கொடுத்தவர் இல்லையா? ஜீவனை கொடுத்துட்டு கேட்கிறாருங்க, உங்க கணவன் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரா? கொடுக்கல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற மனைவிக்கு ஆஸ்பத்திரியில இருந்த போது பிளட் கேட்டாங்க. நண்பர் எல்லாம் வந்து பிளட் கொடுத்தாங்க. ஒரு டைம்ல ஏன் நம்மளே கொடுக்க கூடாதுன்னு பக்கத்து நாங்களே உள்ள பார்த்துட்டு இருந்தவங்களே கொடுக்கலான்னு. அப்ப அவங்க அக்காவுடைய பிளட் வந்து குரூப் என்னாச்சு, மேட்ச் ஆச்சு. மேட்ச் ஆச்சோன்னா ஓகே, நாளை காலையில் கொடுக்க வேண்டிய பிளட் யார் கொடுக்குறாங்க? பாஸ்டர்மாவுடைய அக்கா கொடுக்குறாங்க அப்படின்னு முடிவாயிருச்சு. அப்போ சரின்னு சொல்லி பிளட் எடுக்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோன்னா ஹை ஃபீவர் ஆயிடுச்சு. ஐயோ, ஹை ஃபீவர் இருந்தா என்ன எடுக்க மாட்டாங்க, அன்னைக்கு அனுப்பிட்டாங்க. சரி, இன்னைக்கு கொடுக்க வேண்டாம், நாளைக்கு கொடுத்துக்கலாம். அப்போ வந்தாங்க, வந்து நார்மல் ஆயிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. அடுத்த நாள் கூட்டிட்டு போறாங்க. அப்போ என்ன ஆகுது? யோசித்து பாருங்க, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள வந்து அந்த ஃபீவர் ஹை ஆயிடுது, டெம்பரேச்சர் ஹை ஆயிடுது. எங்க ஒரு பாட்டில் ரத்தத்திற்கு உங்க டெம்பரேச்சர் ஹை ஆச்சுன்னா ஜீவனை கொடுக்கணும்னா எப்படிங்க முடியும்? பாருங்க, இதுதாங்க உலக அன்பு, இதுதான் உலகம். ஆனா ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நமக்காக எதையும் பார்க்காம நம் பாவிகளா இருந்த போது நமக்காக ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த ஆண்டவரை நம்ம முழு இதயத்தோடு நேசிக்கணும். அல்லேலூயா. இப்ப நம்ம அப்படி அவரிடத்துல அன்பு கூர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்படி நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை என்றார். இந்த முதலாவது பிரதான கற்பனையை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளும் போது நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:28.
அன்றியும் ஆ. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஆ. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தேவனிடத்திலே அன்பு கூறுவோமாகில், அப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லாம் நன்மையா நடக்கணும், எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அது நடக்கணும்னா நம்ம தேவனிடத்திலே அன்பு கூறணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையாக நடக்க வேண்டும் என்றால், நன்மைக்கு ஏதுவாக நடக்க வேண்டுமானால் நம் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார், தமிழத்தில் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவளுடைய மனுஷனுடைய இருதயத்திலே அவ்வளவு பெரியது. அல்லேலூயா. தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அப்படியாக தேவன் செய்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது கணக்கே இல்லை, எண்ணி முடியாதது, நினைத்து கூட பார்க்க முடியாது, கேள்விப்பட்டதே இல்லை, நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றோம்ல. ஆண்டவர் இப்படி செய்வார் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றோம்ல. ஆமா, நம்ம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தோம் என்றால் நாம் நினைக்காத, நாம் எண்ணி கூட பார்க்காத, நாம் கேட்டிராத மேன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார், அவர்களுக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன். வாசிக்கலாமே. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்திலே அன்பு கூர்ந்தால் நான் உன்னுடைய சந்ததிகளுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வார். என்ன செய்யணும்? அதுக்கு ஆண்டவரிலே அன்பு கூறணும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் ஆண்டவரிலே அன்பு கூறுங்க. ஆண்டவர் உங்களுடைய சந்ததிகளுக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம தேவனுடைய வார்த்தையின்படி அந்த பிரதான கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது, இந்த பிரதான கற்பனையாகிய அந்த அன்பு கூறுதலுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, எகிப்தியர்களுக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் என்ன செய்ய மாட்டாரு? வர பண்ண மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்காகவே எல்லாம் செய்ய அல்லேலூயா உண்மையிலேயே அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய கற்பனைக்கு அல்ல தேவனிடத்தில் அன்பு கூறுவோமானால் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு கற்பிக்கிற தேவனாய் கர்த்தரின் கற்பனைகளுக்கு எந்த கற்பனை? பிரதான கற்பனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே கற்பனை, பிரதான கற்பனை. எல்லாம் அதுக்கு சப்பு தான், அதனுடைய கிளைகள் தான் மற்ற எல்லாமே. முதல் கற்பனை, பிரதான கற்பனை, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்வாயாக. அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக, கண்டிப்பாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே உபாகமம் 30:10 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில்.
இங்கே சொல்லப்பட்டிருக்கு கடைசியிலே கர்த்தர் உன்மேல் சந்தோஷமாயிருப்பார். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா சொல்லுவா. அநேக பாவங்களை செய்திருந்தாள் அவள். அவளுக்கு இயேசு மன்னித்தார். அதனாலே அவர் சொல்லுகிறார், ஆதலால் நான் சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன் மன்னித்தார்? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்தோம்னா ஆண்டவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நமக்காக ஜீவனை கொடுத்து விட்டு நம்மிடத்தில் கேட்பது வெறும் அன்பை மட்டும்தான் கேட்கிறார். நம்முடைய ஜீவனை கேட்கல, நம்முடைய பணத்தை கேட்கல, நம்முடைய பொருளை கேட்கல. இதெல்லாம் ஊழியம் செய்வதற்கு சபைக்கு ஊழியர்களுக்கு தேவைப்படுகிறது, அதுக்காக கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறதெல்லாம், நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. அங்கே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அல்லேலூயா. இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? எவ்வாறு நீ எல்லாரையும் நேசிக்கிறாய்? இந்த 11 பேரை நேசிக்கிறாய், உன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறாய், உண்மைதான், வேண்டான்னு சொல்லல. ஆண்டவர் கேட்கிறதெல்லாம், இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கொடுக்கிற அன்பை போல ஆண்டவருக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதெல்லாம் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் நாம் ஆண்டவரை நேசிக்கணும். இந்த உலகத்துல அதிகமாய் நீ எதை நேசிக்கிறாய், யாரை நேசிக்கிறாய்னா, என்னை ரட்சித்த ஆண்டவரை, எனக்காக ஜீவன் கொடுத்தவரை நான் மிக அதிகமாய் நேசிக்கிறேன். அங்கதான் நான் அவரைத்தான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவர்களை தான் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்த்ததுதான், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆமாண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பின்வாங்கி போன ஸ்திரீக்கு முன்னாக தன்னை மறுதலித்த அந்த பேதனுடைய கையிலே ஆண்டவர் மிகப்பெரிய ஊழியத்தை ஒப்புக் கொடுத்தார். முதலாவது பிரசங்கத்திலே 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார் என்றால், அவன் எல்லாரிலும் அதிகமாய் அவன் இயேசுவை நேசித்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எல்லாரை காட்டிலும் உங்களை உயர்த்த வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் எல்லாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாய் நேசி. அல்லேலூயா. ஆண்டவரே, என் இருதயத்துல கொஞ்சம் இடம் இருக்கு ஆண்டவரே, அதுல வந்து உட்காருங்க. நோ 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 நோ. ஆண்டவரே, இவர்களை போல நான் உண்மை நேசிக்கிறேன் இல்ல, எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? அதற்கு ஆம் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை எப்படி அதிகமாக நேசிக்கிறோம் என்பதை நம்ம சில வேளையில ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோமா என்பதை கூட என்ன பண்றாரு தெரியுமா, சோதித்து பார்க்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 13:3 அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவரை கேளாதிருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு, அன்பு கூறுகிறீர்களோ இல்லை என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அல்லேலூயா. சில வேளையில ஆண்டவர் சோதிப்பார். உண்மையிலே இன்னைக்கு உட்கார்ந்து சீமோன் சொன்ன மாதிரி, ஆமா ஆண்டவரே, வெள்ளை காட்டில் எல்லாம் நான் உண்மை அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். ஆண்டவர்
ஒரு சோதனை அனுப்புவார். அல்லேலூயா. உண்மைதானா? என் மகன் சொன்னது உண்மைதானா? என் மகன் சொன்னது உண்மைதானா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுல இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அல்லேலூயா. யாரை சோதிச்சாரு? அல்லேலூயா. ஆபிரகாமை சோதிச்சாரு. என்ன சொன்னார்? உன் குமாரனும் ஏக புதல்வனும் உன் சொந்த குமாரனும் ஏக புதல்வனுமாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு என்று சொன்ன. அதுதான் சோதனை. உண்மையிலே இந்த ஆபிரகாம் என்னை முழு இதயத்தோடும் நேசிக்கிறானா, முழு இதயத்தோடு அன்பு கூறுகிறானா என்று சோதித்தார். அல்லேலூயா. அந்த சோதனையிலே ஆபிரகாம் வெற்றி பெற்றார். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே பிள்ளையாண்ட மேல் கையை போடாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று அறிந்து கொண்ட என்று சொன்னார். சில வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மையிலே தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறோமா என்பதை சோதிப்பார். அந்த நேரத்தில் யோபு சொன்ன மாதிரி சொல்லணும், அவர் என்னை புடமிட்டவன் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை புடமிட்டவன் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. ஆமா, நான் அவருக்கு முன்பாக அதை என்ன செய்வேன், காட்டுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு கேட்பதெல்லாம், நான் உனக்காக என்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை உலகத்திலே சிலுவையிலே பாடுகளை பட்டு மரித்து அந்த பாடுகளை பட்டு உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை வாழ வைப்பதற்காக, நீ பிழைக்கும்படியாக அவரை ஒப்பு கொடுத்தேனே. நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை முழு இதயத்தோடு நேசிக்கிறாயா? முழு ஆத்மாவோடு நேசிக்கிறாயா? முழு பலத்தோடு அன்பு கூறுகிறாயா? அப்படி அன்பு கூர்ந்தார் இங்கே சொல்லப்பட்ட சகல காரியங்கள் 1000 தலைமுறை இரக்கம் செய்வேன், எகிப்திற்கு வரப்பண்ணேன், வியாதிகள் ஒன்றையும் வரப்பண்ணேன். 11 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தானியத்தை உன் மழையையும் நீ உன் சாப்பிடுகிறதை திருப்தி அடைய செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். 30:10 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்மேல் சந்தோஷமாயிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம், எல்லாரை காட்டிலும் நான் அவரை நேசிப்பேன். முழங்கார் படியிடுவோமா? தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து கோரஸை பாடுவோமா? உண்மையே நான் நேசிப்பேன், உண்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். கண்ணீரில் முழங்காலில் பாதையில் நான் நடந்திட்டான், இன்னல் துன்பமே வந்தாலும் உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின்னிரும்பேனே. அதோடு கூட சேர்ந்து சொல்லுவோம், என் முழு இதயத்தோடும் என் முழு பலத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் நான் உண்மையிலேயே அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே, எல்லாரை காட்டிலும் இவர்களை காட்டிலும் நான் உண்மையில் அன்பாயிருக்கிறேன். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு
காலை வேளையிலே உம்முடைய அளவில்லாத அன்பை குறித்து சில நிமிடங்கள் மாத்திரம் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்ததற்கு இந்த அன்பை விட்டு நாங்கள் எங்கேயும் போய்விடாதபடி இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் உம்மை உயிருக்கிறாய் நேசிக்கத்தக்கதாக எங்கள் ஜீவனை காட்டில் அதிகமாக நேசிக்கத்தக்கதாக எங்கள் முழு இதயத்தோடுமை நேசிக்கத்தக்கதாக முழு ஆத்மாவோடுமை நேசிக்கத்தக்கதாக முழு பலத்தோடுமை நேசிக்கத்தக்கதாக முழு சிந்தையோடுமை நேசிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை ஆசீர்வதித்தார். அந்த ஒரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன், அவருடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன், அவருடைய வாழ்க்கையின் போராட்டங்களுக்காக பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் நீர் பரிகாரி கர்த்தாவே. உம்மை நேசிக்கும் போது நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீரேன். எல்லாவற்றுக்கும் பரிகாரம் செய்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்திலே உம்முடைய உதவி தேவைப்படுகிறதோ, உம்முடைய வல்லமை தேவைப்படுகிறதோ, உம்முடைய வார்த்தை தேவைப்படுகிறதோ அவைகளை அந்த நேரத்திலே கொடுத்து அவளை உயர்த்தும்படியாக, அவளை விடுவிக்கும்படியாக, அவளை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.